மெடிக்கல் கோடிங்க்கும் நம்ம பண்ற ஐடி கோடிங்க்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா, இல்ல இது ரெண்டுக்குமே இருக்கிற சம்பந்தம் ஒண்ணுதானா? இந்த மாதிரியான டவுட் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போலதான் மெடிக்கல் கோடிங் படிச்சா என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், இல்ல அது படிச்சா எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கும், இந்த மாதிரியான டவுட்டுமே நம்ம கிட்ட கமெண்ட்ஸ்லயும் டிஎம்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நானே வந்துட்டு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இவங்க கேட்டதுக்கு அப்புறம் மெடிக்கல் கோடிங் சொல்லிட்டு சர்ச் பண்ணா நிறைய வீடியோஸ் வருது. ஆனா எல்லாமே ஒர்க் பண்றவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து போட்ட வீடியோவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்துட்டு மெடிக்கல் கோடிங் சொல்லித்தர இன்ஸ்டியூட்ஸ் அவங்க ஆஹா ஓகோன்னு சொல்லி பேசி போட்ட வீடியோஸ் அது எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்கை பற்றியும் ஐடி ப்ரோக்ராமையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க வந்திருக்கேன். இங்கே மெடிக்கல் கோடிங்னா என்ன? இப்போ நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் போகிறப்போ டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்து பேசுகிறாங்கல்ல, எல்லாமே பேசுவாங்க. உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது, என்ன பிரச்சனை, உங்களுக்கு வந்துட்டு இந்த டிசீஸை சரி பண்ணணும்னா என்ன சர்ஜரி பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பேசுவாங்கல்ல. இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பேசுகிறப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா மாற்றுவாங்க. என்ன பேசினாங்களோ அதை அப்படியே வந்துட்டு அதோட டிரான்ஸ்கிரிப்ஷனை அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அதில் ஒவ்வொரு நோயை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த நோய்க்கு வந்துட்டு ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோடு எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா நியூமெரிக்காக இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்டில் இருக்கிற நோய்க்கு ஒரு கோடு அசைன் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு மெடிக்கல் கோடிங். இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வேணுங்கிறப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மேட்டரே இங்கே கிடையாது. எல்லாருமே கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணுறப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனாக ஃபுல்லாக படித்து என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டு அதில் என்னென்ன நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்சூரன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு மெடிக்கல் கோடிங் யூஸ் ஆகுது. ஸோ அவங்க ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபைலை எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கோடு வந்துட்டு அசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கோடை வச்சுட்டு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த டிசீஸ்க்கு இந்த அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால டக்குன்னு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை டிஸ்பர்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு மெடிக்கல் கோடிங் யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பண்ற ஐடி ப்ரோக்ராமிங்ல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உண்டாக்குறோம். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் உண்டாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நம்ம வந்துட்டு கோட் பண்ணி அதை டெவலப் பண்றோம். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மெடிக்கல் கோடிங் வேற, ஐடி ப்ரோக்ராமிங்கிறது வேற. இதுல விஷயம் என்னன்னா இந்த மெடிக்கல் கோடிங் ஜாப் ஒரு ஹை இன்கம் ஸ்கில் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹை இன்கம் ஸ்கில்னா என்ன, லோ இன்கம் ஸ்கில்னா என்ன. ஹை இன்கம் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி அதிகமா இருக்கும். இதே லோ இன்கம் ஸ்கில் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஹை இன்கம் ஸ்கில்ல ஒரு டிசைனர், டெவலப்பர் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்ட்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்கில் புதுசா வர விஷயத்தை எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களால சேலரி அதிகமாக வாங்க முடியும். ஆனால் இதே லோ இன்கம் ஸ்கில்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்விக்கி ஓட்டுற டெலிவரி பாய் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஏகப்பட்ட டெலிவரி பண்ணியிருக்காங்க, 2 வருஷமா டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே அவருக்கு சேலரி ஏறாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான். டேட்டா என்ட்ரி ஜாப்ல ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு செர்டைன் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த டாஸ்க்கு அவர் முடிக்கிறதுக்கு ஒரு செர்டைன் டைம் பீரியட் இருக்கு, அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஒரு டிசைனர், டெவலப்பர் சைடு வருவோமே. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் வேணும், அதை போய் நீங்க ஒரு டிசைனர்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுப்பாரு. இப்போ ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பர்கிட்ட போய் சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அவர் ரொம்ப கம்மியான கோட்ல ஒரு நல்ல ஒரு வெப்சைட், உங்களுக்கு சூப்பரான வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நாலேஜுக்கு தான் வந்துட்டு வேல்யூ. அப்படிங்கிறப்போ நான் எங்க சொன்ன டெவலப்பர், டிசைனர் ஜாப் எல்லாமே ஒரு ஹை இன்கம் ஸ்கில் ஜாப். எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதோ அந்த அளவுக்கு உங்களால சேலரி அங்க அதிகமா வாங்க முடியும். இப்போ மெடிக்கல் கோடிங் படிக்கிறவங்க இல்ல அதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோவம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். உங்களுக்கு இப்போ அதுக்கு ஒரு கிளாரிட்டி தரேன். மெடிக்கல் கோடிங் படிச்சவங்களுக்கு சிபிசின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதை பாஸ் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும், பாஸ் பண்ணாதவங்களுக்கு கம்மியா இருக்கும். இப்போ பாஸ் பண்ணவங்க ஒரு 20,000 30,000, பாஸ் பண்ணாதவங்க 15,000 20,000, இந்த மாதிரியான ஒரு சேலரி கேப் அந்த மெடிக்கல் கோடிங் சிபிசி எக்ஸாமை பாஸ் பண்ணீங்கன்னா இருக்கும். ஆனா 80,000 1 லட்சமோ வாங்க முடியுமா இந்த ஃபீல்டில்?
ஆனால் ஐடி ப்ரோக்ராமிங் படித்தவங்க ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஒரு 20,000 40,000 50,000 1,00,000 கூட வாங்கலாம். இது நம்ம ப்ரோகேம்ப்லேயே நடந்திருக்கு. ஏன் அதுக்கு மேலேயுமே வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் லைக் ஐஐடி இந்த மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் முடிச்சு இறங்கினவங்க 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அப்படிங்கிற சேலரியிலலாம் போய் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நாலேஜுக்கு இருக்கிற பவர். அப்போ ஒரு ஹை இன்கம் ஸ்கில் வேணும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரோத் இருக்கணும், ஃபேமிலி டேக் ஓவர் பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்கன்னா மெடிக்கல் கோடிங் எடுக்காம ஐடி ப்ரோக்ராமிங்குள்ள போறது நல்லது. இதுலயுமே வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல இருந்தே வரலையே, நான் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால ஐடி ஃபீல்டுக்குள்ள போக முடியும். உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பேசிக் அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் லைக் அடிஷனோ சப்ராக்ஷனோ டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ பர்சன்டைலோ இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள போக முடியும். இது ஆல்ரெடி நம்ம ப்ரோட்டோடைப் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ப்ரோகேம்ப்ல ஆல்ரெடி 930 பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அதுல 63% நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க. அப்படின்னா +2 மட்டும் முடிச்சவங்க, டிப்ளமா முடிச்சவங்க, டிகிரி ஃபெயில் ஆனவங்க, டிகிரி கண்டினியூ பண்ண முடியாம டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, இவங்களுக்கு ஆவரேஜ் சேலரி 4.5 LPA, அதாவது 37,500 ரூபா ஒரு மாசத்துக்கு அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்றப்பவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 30,000 இருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் பிளேஸ் ஆனவங்களும் நம்ம ப்ரோகேம்ப்ல இருக்காங்க. இப்போ நமக்கு மெடிக்கல் கோடிங் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறவங்ககிட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பயங்கர போரிங்கான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்றப்போ அது வந்துட்டு பயங்கர போர் அடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ நீங்க எல்லாருமே கேட்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டு வந்துட்டு போர் அடிக்கிற ஃபீல்டு கிடையாதா, அதுலயும் நம்ம செஞ்ச வேலையை தானே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா அது அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு பேங்க் ஆப் ரெடி பண்றேன் அப்படிங்கிறப்போ நான் அந்த பேங்க் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கணும். நீ அடுத்து நான் வந்துட்டு ஒரு சாட் ஆப் கொண்டு வரேன்னா அந்த சாட் எப்படி வேலை செய்யுது, அந்த சாட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நான் தேடி படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பனா தான் என்னால் வந்து அப்ளிகேஷன் என்னால் டெவலப் பண்ண முடியும். அப்போ ஐடி ஃபீல்டுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டா போயிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்கா ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுபாவம் இருக்கு. என்னன்னா நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்கா ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுபாவம் இருக்கு. என்னன்னா ஒரு புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசு புதுசா தெரியணும், அப்பனா தான் வந்துட்டு போர் அடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுபாவம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ நீங்க ஒரு ஐடி ஜாப்குள்ள போனீங்கன்னா நீங்க புதுசு புதுசா படிப்பீங்க, அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுவீங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு மெடிக்கல் கோடிங் மாதிரியான ஒரு ஜாபுக்குள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறியும் சேலரி ஏறாம பார்க்குற வேலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க அந்த வேலையில இருக்கிறது சரியா இருக்காது. அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டிங் இல்லாத ஒரு ஜாப்ல இருக்கணுமா இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஜாப்குள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க என்னன்னா அதெல்லாம் கிடையாது, மெடிக்கல் கோடிங்ல டீம் லீடு QA எல்லாம் வந்துட்டு நிறைய சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல அது ஏறாது. நீங்க டீம் லீடாவோ இல்ல QAவோ நீங்க மெடிக்கல் கோடிங்ல ஆகுறீங்கன்னா அதுக்கு எவ்வளவு தரணுமோன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்கு மேல அது வந்துட்டு ஏறாது. அப்படியே ஏறினாலும் கொஞ்சம் தான் ஏறும், எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பலாம் அது வந்துட்டு ஏறாது. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐடி ஃபீல்ட்ல ஒரு ஃப்ரெஷர் வாங்குற சேலரியை அதே மெடிக்கல் ஃபீல்டிங்ல 5-6 வருஷமா வேலை பார்த்து அவங்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு தான் அந்த சேலரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய சேலரி எல்லாம் வேண்டாம், என்னோட லைஃப் ஸ்டைல க்ரோ பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு சேலரி வந்தா போதும், என்னோட லைஃப் லீனியரா போனாலே போதும், எனக்கு பெருசா வேற எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா மெடிக்கல் கோடிங் எடுத்துக்கோங்க. நீ உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கெரியர் growth வேணும், நல்ல ஒரு பர்சனல் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கணும், மாசா வாழணும், ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு நல்லா ஜம்முன்னு வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஐடி ப்ரோக்ராம் ஜாப்குள்ள போங்க. நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள போகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம Brototype யூடியூப் சேனல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல உங்களோட கரியரை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஐடி டொமைன் ரிலேட்டடான வீடியோ வரப்போகுது. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 100K கோடிங் சேலஞ்சு. இந்த 100K கோடிங் சேலஞ்சா இப்பவுமே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு அதுல
அதில் வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே அந்த டெலிகிராம் குரூப்பில் இன்னுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதில் கேட்கப்படுற டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட டெக் டீம் 24/7 அந்த குரூப்பில் ஆக்டிவாகவும் இருக்காங்க. ஸோ இந்த 100K கோடிங் சேலஞ்சை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங்கை செட் பண்ண முடியும். நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு டுட்டோரியல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸுமே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க மெடிக்கல் கோடிங்கும் ஐடி ப்ரோக்ராமிங்கும் ஒன்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது மெடிக்கல் கோடிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறவங்கள குறை சொல்கிறேன்னு நீங்கள் யாருமே நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹரி, whether you never had.